பிரியாணி செய்யறதுக்கு வெங்காயத்தை வெட்டுங்க. இப்படி ஈரமாக நீளமாக வெட்டிக்கோங்க. இப்படி வெட்டிக்கிட்டால் போதும் நமக்கு. இந்த மாதிரி ஒரு 4 வெங்காயம் எடுத்து வெட்டிக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் ஃபுல்லாக வெட்டியாச்சு. இப்போ ஒரு பக்கம் தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். ஒரு முறம்னு வச்சுக்கோங்க. பிரியாணிக்கு தேவையானதெல்லாம் தனியாக அதில் வச்சுக்கோங்க. இது ஃபஸ்ட்டு போடுறனால கொஞ்சம் முன்னாடி வச்சுக்கலாம். ஏன்னா ஒன்று அடுத்து நிறைய போடணும், வெட்டணும் நிறையா. அடுத்து வாங்க தக்காளி வெட்டலாம். மாதிரி தக்காளி அதிகம் போடாதீங்க, கசப்பு எடுத்துக்கும். நம்ம தக்காளி சாப்பாடு செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம செய்கிறது பிரியாணி, அதனால் தக்காளி அதிகம் வேண்டாம். தக்காளி அதிகம் போட்டிங்கன்னா தக்காளி சூடு மாதிரி ஆகி போயிடும். அதனால் நமக்கு அது வேண்டாங்க. வெட்டிக்கோங்க. நான் 2 தக்காளி தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கிறேன். ஒரு கிலோ சிக்கனு, 3 டம்ளர் அரிசி, அதனால் அதுக்கு போதும். நான் 2 தக்காளி மட்டும் வெட்டிக்கிறேன். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி வெட்டியாச்சு. பாருங்கள், இதை உள்ளே போட்டுடலாம். ஏன்னா இது கடைசியாக தான் நமக்கு கடைசியாக தான் தேவைப்படும் தக்காளி. அதனால் அது உள்ளே வச்சாச்சு. அடுத்து பச்சை மிளகா பாருங்கள். பச்சை மிளகா நீங்கள் வெட்ட தேவையில்லை, அப்படியே 2 எடுத்துருங்க. அப்போ தான் காரம் இறங்கும். சும்மா லைட்டாக இது பண்ணிங்கன்னா போதும். இதுவே போதுமானது. நீங்கள் துண்டாக வெட்டினீங்கன்னா அது டேஸ்ட்டே இருக்காது. பிரியாணிக்கு வந்து நீங்கள் 2 தான் வெட்டணும். எல்லா பிரியாணி கடையிலையும் பார்த்துருப்பீங்க, பச்சை மிளகா பாருங்கள் அப்படி தான் இருக்கும். எவனும் துண்டாக போட மாட்டாங்க. அவ்வளோ பாருங்கள், 3 போதும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். 3 போதுமானதை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு லெமனை புளிஞ்சு வச்சுக்கோங்க. கொஞ்சம் கெட்டியாக இருக்கும், கொஞ்சம் கசக்கி வச்சுக்கோங்க. அது வச்சுக்கிட்டாச்சு. அடுத்து பாருங்கள், கொத்தமல்லி புதினா நல்லா அலசி பாருங்கள். ஃப்ரெஷ்ஷாக காலையில் வாங்கிட்டு வந்தது இவ்வளோ ஒரு சந்தையில். நல்லா அலசியாச்சு. கைப்பிடி அளவு போதும். இது ஒரு சைடு வச்சுக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான். பிரியாணிங்கிறது ரெடி ஆகிடுச்சு. வாங்க செய்யலாம். வாங்க அப்படின்னு பார்க்கலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி செய்ய ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு தேவையான பொருளெல்லாம் நம்ம வெட்டி வச்சாச்சு. அடுத்து பிரியாணி செய்கிறோம். பாருங்கள், குக்கரில் வச்சாச்சு. பாருங்கள், குக்கரை வச்சாச்சு. உடனே நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் கொதிக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குவாங்க. பாருங்கள், எண்ணெய் ஓரளவு கொதி வந்துருச்சு. உடனே பட்டை கிராம்பு இது 2 போட்டுருவோம் எண்ணெயில். நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதி வந்துருச்சு. பாருங்கள், எண்ணெய் கொதிக்கிறது தெரியுங்களா உங்களுக்கு? அது அப்படியே இப்போ புதுசாக வந்து பாருங்கள், எண்ணெய் கொதிக்குது. அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் போட்டுக்கிறோம். வெங்காயம் போட்டாச்சு. நம்ம வெட்டினது 4 வெங்காயம் தாங்க. அந்த 4 வெங்காயத்தையும் போட்டாச்சு. நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள்
ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான், வெங்காயம் கொதிச்சிருச்சு, நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு, போதுமான அளவு போட்டுக்கோங்க, இல்லை ரொம்ப போட்டிங்கன்னா கசப்பு எடுத்துக்கும். போட்டு வதக்கி விடுங்க. நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் தக்காளி போடுறோம். தக்காளி நம்ம 2 தக்காளி வெட்டி வச்சுருந்தோம். 2 தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி விடணும். நல்லா வதங்கட்டும். பாருங்கள், நல்லா வதக்கி விட்றோம். நல்லா வதக்குங்க ஃபுல்லாக. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. அப்போ தான் உப்பு போட்டால் தான் கொஞ்சம் வதங்கிறது கொஞ்சம் சீக்கிரம் ஆகும். உப்பு போடாமல் வதக்கிங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும். உப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிறது அப்போ இடிக்கும். வாழை வீட்டில் இருக்குன்னா வதக்கிட்டு வதங்கிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அடுத்து பச்சை மிளகா 3 நம்ம வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, கீரை விட்டு வச்சுக்கிறோம், அது போட்டுருங்க. பச்சை மிளகா ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் எண்ணெயில் போட்டுருங்க, ரொம்ப வதங்கிடும். அதனால தான் கடைசியாக போட்டுருங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், கொத்தமல்லி போடலாம், ஒரு கையளவு 2ம் சேர்ந்து வச்சுருக்கோம். அதை போட்டு நல்லா ஒரு கிண்டி ஊற்றிக்கோங்க. வாசம் வருது, கொத்தமல்லி தலை போய் தான் போட்டோம்னு வாசம் நமக்கு வருது. நல்லா வதக்கிட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் காரம் நமக்கு போதுமான அளவு மிளகாத்தூள் போடுறோம். உங்களுக்கு எத்தனை ஸ்பூன் காரம் தேவையோ அத்தனை ஸ்பூன் தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நம்ம ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை ஸ்பூன் தேவையோ அது மட்டும் போட்டுக்கோங்க. பாருங்கள், கலருக்கவசம் கொஞ்சமாக கேசரி பவுடர் நம்ம சேர்த்துக்கிறோம். பாருங்கள், இந்த அளவு எடுத்தால் போதும், இல்லைன்னா ரொம்ப கசப்பு எடுத்துக்கும். ஆனால் அந்த அளவு மட்டும் எடுத்து போடுங்க போதும். பாருங்கள், போட்டு நல்லா வதக்கிடுவோம். நல்லா மிக்சிங் ஆகட்டும். மிளகாத்தூள் அந்த கேசரி தூள் நல்லா மிக்சிங் ஆகட்டும். நல்லா கலர் சேஞ்ச் தெரியுதுங்களா? கலர் சேஞ்ச் ஆகுது, பிடிக்குது. அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா நம்ம தனியாக அரைச்சி வச்சுருக்கோம், அந்த இதை போட்டுக்கிறோம். நம்ம பிரியாணி பாக்கெட்டெல்லாம் போடுறது இல்லைங்க, பிரியாணி மசாலா தனியாக வச்சுருக்கோம், தனியாக தான் அரைச்சி வச்சுருக்கோம். அதனால தான் இந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவாங்க. நல்லா இந்த பச்சை வாசம், மசாலாவோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொஞ்சம் வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம பாக்கெட்டு 10 ரூபா தயிர் போட்டு வாங்கிட்டு வந்துருக்கேன். தயிர் பாக்கெட் 10 ரூபா தனியாக லூஸில் வாங்கிட்டு வந்துருக்கோம். அதனால் அந்த தயிர் ஊற்றிக்கலாங்க, அதுதான் கொஞ்சம் பிடிக்கும், நல்லாயிருக்கும். கடை பாக்கெட்டோட இந்த தனியாக நம்ம பால் பண்ணை அந்த மாதிரி இதெல்லாம் வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இதில் தயிர் வாங்கினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும், நல்லாயிருக்கும். பாருங்கள், அந்த தயிர் பாக்கெட்டு தான் கடையில் வாங்கிட்டு வந்தது. நம்ம இந்த பால் பண்ணையில் அந்த தயிர் மட்டும் ஊற்றிக்கிறோம், ஏன்னா அதுதான் புளிப்பு நல்லாயிருக்கும். மற்ற தயிரோடு இந்த மாதிரி தயிர் நீங்கள் ஊற்றினீங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். போதுமான அளவு ஊற்றி வச்சு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகணும். கொஞ்சம் அளவு வேகட்டுங்க, ஏன்னா இப்போ தான் தயிர் ஊற்றிருக்கோம், தயிர் கொஞ்சம் அளவு வேகட்டும். கொதிக்க
இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சம் கொதிக்க வாட்டி அதுக்கப்புறம் சிக்கன் நம்ம அலசி வச்சுருக்கோம், 1 கிலோ சிக்கனு. அதனால் அந்த சிக்கனை எடுத்து போட்டுக்கலாம். கொதிக்குது, நல்லா கொதிக்குதுல, தயிர் போட்டாச்சு. சிக்கன் நம்ம அலசுறோங்க, அலசி வச்சுருக்கோம், அது போட்டுக்கலாம். இருக்குது நல்லா கொதிக்குது, இப்போ சிக்கன் போட்டுக்கலாம். சிக்கன் போடுறோம். பாருங்கள், சிக்கன் போட்டாச்சு. என்ன பண்ணுறோம், கிண்டி விட போகிறாங்க. பாருங்கள், நல்லா மசாலா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுருக்காங்க. காரம் புளிப்பு இல்லை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அந்த காரம் இதெல்லாம் கொஞ்சம் மிக்சிங் ஆகி நல்லா வேவிட்டுங்க, வெந்தாலும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஓரளவு கொதிக்கிட்டோம். பாருங்கள், மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு, நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கொதிக்கிட்டோம். நம்ம வந்து 3 டம்ளர் அரிசி போட்டுருக்கோங்க, அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கிறோம். நமக்கு அந்த அளவு தண்ணி தெரியுங்க, அதனால் அதை அப்படியே ஊற்றிக்கிட்டோம். 3 டம்ளர் அரிசினா 6 டம்ளர் தண்ணி ஊற்றணும். நீங்கள் சிக்கனுக்கோசரம் தனியாக சேர்த்துலாம் ஊற்ற தேவையில்லை, அதுக்குண்டான அளவே நீங்கள் ஊற்றினா போதுமானது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், போட்டு நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், செக் பண்ணிக்கலாம். இது கொதிக்கணும். பாருங்கள், கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஒரு கிண்டி விட்டுக்கிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், போதும், கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அரிசி போடலாம் நம்ம. பாருங்கள், அரிசி போடுறப்ப பாருங்கள், அரிசி போட்டுட்ருக்கோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அரிசி போட்டாச்சு. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் பாருங்கள், கொஞ்சம் டேஸ்ட்டெல்லாம் பார்த்துக்கிறோம். பாருங்கள், அதுக்கப்புறம் ஓகேனா தேவையான அளவு மட்டும் போட்டு லெமன் நம்ம வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த லெமனை லைட்டாக புளிஞ்சுட்டுக்குவோம். ஏன்னா அப்போ தான் லெமனை புளிஞ்சு விட்டாலும் அந்த அரிசி வந்து கொஞ்சம் ஒட்டாமல் வரும். ஒரு லெமனை எடுத்தோம், அதை அப்படியே புளிஞ்சு விட்டுக்கலாம். அப்போ தான் அந்த இது ஒட்டாமல் வரும். சார் நல்லா புளிஞ்சு விடுங்க. புளிஞ்சு விட்டாச்சு. லெமன் புளிஞ்சு விட்டாச்சு. அதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வாங்க, அவ்வளோதான். குக்கர் நம்ம மூடி போட்டு வைக்கலாம். அவ்வளோதான், மூடி போட்டாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 3 விசில் வந்தால் போதுமானது. இதில் தயாராகிடுச்சு. பிரியாணி ரெடியாக போகுது. விசில் வரப்போகுது. விசில் வரப்போகுது. ரெடி ஆகிடுச்சு பிரியாணி நமக்கு. ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், விசில் ஆறினோடனே பாருங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே கலரி விட்டுக்கோங்க. பாருங்கள், எவ்வளோ சுட்ட பிரியாணி பாருங்கள். பாருங்கள், கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அப்படியே சைட்லேருந்து கலந்து பாருங்கள், பீஸ் உடஞ்சிரும். அது பாருங்கள் உடஞ்சிருச்சு. அதனால் அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. சைடில் வச்சு மட்டும் அப்படியே லைட்டாக கலர் விட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் வாங்க சாப்பிடலாம். தட்டுக்கு பிளேட்டிங் பார்க்கலாம். பாருங்கள், சுட சுட சிக்கன் பிரியாணி ரெடி.
ஃப்ரெண்ட்ஸ், சுட சுட பிரியாணி ரெடி. வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.